ஹாய் கைஸ், பிக் பாஸ் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதுக்கு நிறைய குளறுபடி இருக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கிற நிலையில இதை பற்றி பிக் பாஸ் தினேஷ் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 7க்கான டைட்டில் வின்னர் அர்ச்சனாவும், ரன்னரா மணிச்சந்திராவும், செகண்ட் ரன்னரா மாயாவும் வின் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கழிச்சு என்ட்ரான அர்ச்சனா டைட்டில் வின்னர் வாங்கினதா இனியும் சில ரசிகர்கள் ஏத்துக்க முடியல. ஒரு மாசம் கழிச்சு கூட போனா பரவாயில்ல, ஆனா நிகழ்ச்சிக்கு அவங்க என்ன கண்டென்ட் தந்தாங்க, வெளியே தன்னை ப்ரமோட் பண்ண ஆட்கள் தயார் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அந்த ஆட்கள் பக்காவான பிஆர் வேலையை பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் முதல் நாள்லேருந்து போன பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு போனதுனால அதுக்கு ஏற்றபடி கேம் ஆடி டைட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தங்களோட பக்கத்தில் இருக்க ஆர்குமெண்ட்டை சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண அடுத்த சில நிமிடங்களே பிக் பாஸ் செட்டில் ஆடியன்ஸ் சிலர் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்ததை கண்டித்து கோஷம் போட்டிருக்காங்க. மேலும் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தது சரி கிடையாதுன்னு சில சீனியர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பிஆர் டீம் வச்சு தான் அர்ச்சனா தனக்கு அதிக அளவிலான ஓட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட்டிங் நிறைவடைஞ்ச அன்னைக்கு நைட்ல ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுமே போட்டியாளர்கள் அத்தனை பேரும் விருந்து கொடுக்கிற வகையில சென்னை கிராண்ட் ஹில்ஸ் ரோட்ல இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவை தவிர்த்து கிராண்ட் ஃபினாலேல கலந்து கொண்ட அத்தனை போட்டியாளர்களும் கலந்துருக்காங்க. டைட்டில் வின்னர் இல்லாம எப்படி பார்ட்டி நடத்தினாங்கன்னு அப்படின்னு அதுல கலந்து கொண்ட சிலர் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே டைட்டில் வின்னர் இல்லாம நடந்த சக்சஸ் பார்ட்டி இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அர்ச்சனா ஏன் கலந்துக்கலன்னு ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. முக்கியமான சிலர் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பார்ட்டி அர்ச்சனா மிஸ் பண்ணலையா, அவங்க புறக்கணிக்கப்பட்டதா சொல்றாங்க. அர்ச்சனா வின் பண்ணதுக்கு அப்புறமா பிஆர் வச்சு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு வந்த புகார் பலரையும் கடுப்பாக்கி விட்டுருக்கு. சொல்ல போனா சேனலுமே அர்ச்சனா மேல கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் செட்லேயே சிலர் நியாயமே இல்லாத டைட்டில் வின்னர்னு கோஷம் போட்டிருக்காங்க. இது சேனல் தரப்புல இருந்து கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இவங்க இப்படி சொல்றதுக்கு அர்ச்சனாவும் ஒரு வகையில காரணமா இருக்காங்க அப்படின்னு சேனலும் நம்புறதுனால தான் அர்ச்சனா மேல வருத்தத்துல இருக்காங்க. இந்த நியூஸ் வெளியான சில மணி நேரத்திலேயே அர்ச்சனா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல விஜய் டிவியில ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கிற பிரவீன் பேனட்டோட எடுத்த பிக்சர் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நன்றி வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா சேனல் தரப்புல நல்ல விதமான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்கன்னு சொல்ற வகையில தான் இருக்குது. இதே பிரச்சனையை பத்தி தினேஷ் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தப்ப அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டைட்டில் வின் பண்றது சந்தோஷமான விஷயம் தான். அப்படி வின் பண்றாங்கன்னா அதுக்கான ஏதோ ஒரு டேலண்ட் அவங்க கிட்ட இருக்குது. அதை அவங்க அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்க யார் வின் பண்ணாலும் அதுக்கான விமர்சனமும் இருக்கத்தான் செய்யும். அர்ச்சனா நல்லா பாட்டு பாடுவாங்க, சில கேரக்டர் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. அர்ச்சனா நீ சந்தோஷமா இருமா, என்ஜாய் பண்ணு, எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு தினேஷ் சொல்றாரு. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.